என்னங்க என்னாச்சு? என்னங்க ஏங்க முகமெல்லாம் வாடி இருக்கு? போன்ல என்னங்க பேசினா? அவன் பேசும்போது அவன் குரலே சரியில்லை. அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. எனக்கு ஒன்னும் பிரச்சனைன்னு தோணலங்க. 18 வருஷமா பக்கத்துல இருந்தே வளர்த்த பையன், எனக்கு தெரியாதா? எனக்கு என்னமோ உடனே அவனை பார்க்கணும் போல தோணுது. அப்படியா? அப்ப நானும் வரேங்க. போலாமா பாப்பா? நானும் வரேன்ப்பா. சரி, எல்லாருமே போயிட்டு வந்துடலாமே. டேய் சேதாஸ், போயிட்டு வாடாண்ணா. இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க மச்சி. ப்ரொஃபசர் பத்தி என்னடா சொன்னாரு? நல்ல பையன் சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? நல்ல பையன ரொம்ப நல்ல பையன் மாத்திடலாம். என்ன பண்ணலாம்? சிகரெட் குடிப்பானு கேளு. பாலிச்சு சொன்னா படுறா பத்தினி. தேங்க்யூ. புடுறா புடுறான்றா. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. எனக்கு மட்டும் எங்க அம்மா அப்பா கத்து கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸாண்டா? யாரு குறைய? நானும் ஃப்ரெண்டு மாதிரி தான். புடிச்சாச்சா? வேணாங்க. புடுறான்றா. டேய் அவன் கேடா அவனா. தப்பு பண்ண வச்சிட்டியே. நான் நல்ல பையன் தான். ஃபர்ஸ்ட் வந்தா அண்ணா அத கொஞ்சம் வெயிங்கண்ணே. சரி சார். யார பார்க்கணும்? சார், என் புள்ள சுரந்தர் இங்க படிக்கிறாரு. அவர் கொஞ்சம் கூப்பிட்டு வாங்களேன். இங்கே இருங்க, கூட்டு வரேன். டேய் பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்குதுடா. எங்கடா? அங்க பஸ். பாவண்டா, சின்ன பொண்ணுடா. சிக்கன் இருக்காளே, இரு விசாரிச்சுட்டு வரேன். ஹலோ, வணக்கங்க. உங்களுக்கு யார பார்க்கணும்? தம்பி, இங்க சுரந்தரம்னு ஒரு பையன் படிக்கிறான்ல, அவனை பார்க்கணும். அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க. இவங்க யாரு? இரு தம்பி, நான் சொல்றேன். அது சுதந்திரத்தோட மதர், சுதந்திரத்தோட சிஸ்டர், இது ஃபாதர், நான் அவருடைய கொலீக். என் புள்ளை உங்களுக்கு நல்லா தெரியுமா தம்பி? ஏன் தெரியாது? கேட்டு பாருங்க, கதை கதையா சொல்லுவான். தம்பி, உங்க பேரை சொல்லாம போறீங்களா? தாஸ் தாஸ் தாஸ். ஒரு தாஸ் தானே? சிவதாஸ். ஏன்னா இல்ல, இவன் டாக்டரா வந்தான்னா பேஷண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். மாறன், அங்க பாரு, சுதந்திரம் வந்துட்டான். ஏய் சுதந்திரம், சுதந்திரா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன பாரு இப்படி அழைச்சிட்ட? நீ போய் சொல்ல கூடாது மாறன். நீ சத்தியவந்தனாச்சே. அவ எங்க அழைச்சிருக்கா? நல்லா தான் இருக்கா. சும்மா இருங்கண்ணே. ஏண்டா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கமா. ஏண்டா திரும்ப அழைச்சு போயிட்ட? என்னப்பா திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க? இல்ல என்னமோ தெரியல, உங்க கூட போன்ல பேசினதுக்கு அப்புறம் உன்னை பாக்கணும் போலவே தோணுச்சு. சீடையெல்லாம் இருக்குப்பா. ஏய் சுதந்திரா, வா 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 வா. அம்மா உனக்காக பிடிச்சதை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். உட்காரு உட்காரு உட்காரு. இந்தாடா, அம்மா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? என்னாச்சு? என்னடா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, நாக்குல லேசா புண்ணு. அதான் எனக்கு உங்களோட போன்ல பேசும்போதே சந்தேகம். ஹாஸ்டல்ல ஏதாச்சும் சாப்பாடு சரியில்லையாப்பா? இல்லப்பா, சாப்பாடுலாம் நல்லா தான் பாரு. அது இருக்கட்டும்ப்பா, இங்க எத்தனை டாக்டர் இருக்காங்க. யார்ட்டையா கொண்டு காட்ட வேண்டியதானே புண்ணுன்னா? பரவாயில்ல அங்கிள், சும்மா லேசா. என்னடா நீங்க பயமுறுத்தி? உன்னை விட அவன் எல்லாத்தையும் லேசா எடுத்துக்கிறான். இத பாருடா, உனக்கு ஒண்ணும் இல்லடா கண்ணா. ஹாஸ்டல் சாப்பாடு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருந்திருக்கும், அதான் உனக்கு புண்ணு வந்திருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, விளக்கெண்ணெய் வாங்கி தடவு, எல்லாம் சரியா போயிடும். இது விளக்கெண்ணெய் அண்ணே இல்ல, நான் போய் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். இவனை போய் விளக்கெண்ணெய்னு சொல்ல முடியுமா? சச் a bright boy. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. எஸ். ஆமா, காலேஜ் ஸ்டூடெண்ட் யூனியன் எலெக்ஷன்ஸ் வருது. தி சேர்மன் போஸ்டுக்கு நீ நிக்கணும். சார் நானா? குட் மார்னிங் சார். இல்ல வேணாம் சார். என்னப்பா தயங்குற? இது ஒரு ரெஸ்பான்சிபிள் போஸ்ட். நார்மலா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எலெக்ஷன்ஸ்ல நிக்க கூடாது. லெட் மீ டெல் யூ, அது மட்டும் இல்ல, இந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் கூட ஃபீல் பண்றாரு நீ இந்த எலெக்ஷன்ல நிக்கணும்னு. ஓகே சார், என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பாரு, எனக்கு உடனே பதில் சொல்ல வேணாம். நல்லா யோசனை பண்ணி
நாளைக்கு சொல்லு சரியா? பாய். குட் மார்னிங் சார். மார்னிங். சாரிங்க. பரவாயில்ல. என்ன தப்பு? இப்படி அவ சம்பந்தப்பட்ட பொருளா திருடி வச்சிருக்க? அவ மட்டும் திருடலாமா? அவ என்ன திருடினா? என் மனச. அப்படின்னா போய் கேட்க வேண்டியதானே? என்ன கேட்கணும்? நீ திருடின என் மனச திருப்பி கொடுன்னு கேளு. எதுக்கு திருப்பி கேட்கணும்? அது அங்கே இருக்கட்டும். அப்போ அதையாவது போய் சொல்லு. என் மனசு உங்ககிட்ட தான் இருக்கு, அது உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும்னு போய் சொல்லு. ஐயோ நான் மாட்டேன்பா. ஏ அஞ்சலி, நீ அவனை லவ் பண்றியா இல்லையா? ஆமா. அப்போ அந்த சோடா புட்டி கிட்ட நான் அவனை லவ் பண்றேன்னு போய் சொல்லி தொலையேண்டி. லவ்ல ரொம்ப கஷ்டமான விஷயமே அத லவ் பண்றவங்க கிட்ட போய் சொல்றதுதான். ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்க போது திடீர்னு போய் எப்படி ஐ லவ் யூன்னு சொல்றது? அப்போ திடீர்னு சொல்லாத, அவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போய் சொல்லு. அதான் என்னுடைய பிளான். இதே காலேஜ்ல இன்னும் 4 வருஷம் ஒன்னா தானே படிக்க போறோம். லவ் சொல்றதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அது வரைக்கும் இப்படி ரகசியமா பெருமூச்சு விட்டுக்க வேண்டியதான். ஐயோ. ஏய் என்னடி தனியா புலம்புற? தூக்கம் வருது ஆனா தூங்க முடியல. என்ன லவ்ஸா? இந்தா தம் அடிக்கிறியா? வேஸ்ட். ஐயோ ஜோக்கரை போட்டேன்டி. என்ன மச்சான் எலெக்ஷனுக்கே போறியாமே? ஏய் நேத்து வரை என்ன மச்சான்னா இன்னைக்கு அவன மச்சான் கூப்பிடுற? அழகான பொண்ணுங்களோட அண்ணன் எல்லாருமே எனக்கு மச்சான் தான்டா. கொய்யால அவன் தங்கச்சி நீ பார்த்தது இல்லையே? தங்க செலவு இருப்பாடா. ஆனா இன்னும் தாவணி தான் போல நினைக்கிறேன். அப்படிதானே? என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, என் ஃபேமிலியை பத்தி எதுவும் பேசாதீங்க. டேய் கோபப்படுறான்டா குமரேசன். நம்ம பையன்டா அவன். என்னது? ஒரு வகையில் அவனுக்கு சித்தப்பா மாதிரி. அவன் தங்கச்சிக்கு 50 மார்க் போட்டா அவங்க அம்மாக்கு 80 மார்க் போடலாம்டா. டேய் நீ போட கடிச்சு போயிட்டு இருக்க? இல்லடா. நிக்கிறேன். கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்கிறேன். டேய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். சிவதாஸுக்கு 104 வாக்குகளும் சுதந்திரத்துக்கு 700 வாக்குகளும் கிடைச்சிருக்கு. இந்த தேர்தல்ல சுதந்திரம் வெற்றி பெற்றதுனால he is your new chairman of the students union.